வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். தோற்கடித்தவர்களை பழிவாங்குவதில் குறியாக இருக்க வேண்டாம். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தல். தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். ஒடிசாவில் ஆளுநர் மகனை கைது செய்ய கோரி எதிர்க்கட்சிகள் அமளி. சட்டசபையை ஒத்திவைத்தார் சபாநாயகர். பட்ஜெட்டில் எந்த மாநிலத்தையும் புறக்கணிக்கவில்லை. நிர்மலா சீதாராமன் விளக்கம். ஆடி அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரத்துக்கு சிறப்பு பேருந்துகள். அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. நேபாளத்தில் விமான விபத்து. பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. இனி விரிவான செய்திகளை காணலாம். தோற்கடித்தவர்களை பழிவாங்குவதில் குறியாக இருக்க வேண்டாம் என பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மத்திய நிதிநிலை அறிக்கையில் பல்வேறு மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டிருப்பதை கண்டிக்கும் வகையில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் போராட்டம் நடத்தியுள்ளார்கள் எனவும், இந்த பட்ஜெட் உங்கள் ஆட்சியை காப்பாற்றுமே தவிர இந்திய நாட்டை காப்பாற்றாது எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் அரசை பொதுவாக நடத்துங்கள் எனவும், இன்னமும் தோற்கடித்தவர்களை பழிவாங்குவதில் குறியாக இருக்க வேண்டாம் எனவும் பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு எழுதிய கடிதத்தில், இந்த ஆண்டு ஜனவரி முதல் தற்போது ஜூலை 22ஆம் நாள் வரை மட்டும் 250 மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் எனவும், இதனால் மீனவ மக்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர் எனவும் தெரிவித்துள்ளார். எனவே இலங்கையிலிருந்து 87 மீனவர்களையும் 175 படகுகளையும் விரைவாக விடுவித்திட தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை வலியுறுத்துவதாக கடிதத்தில் தெரிவித்துள்ளார். ஒடிசாவில் ஆளுநர் மகனை கைது செய்ய கோரி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் சட்டசபை இன்று ஒத்திவைக்கப்பட்டது. ஒடிசாவின் ஆளுநர் ரகுவர் தாஸின் மகன் லலித்குமார் கடந்த மாதம் 7ஆம் தேதி ராஜ்பவன் ஊழியர் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து கடந்த 22ஆம் தேதி ஒடிசா சட்டசபை ஆளுநர் ரகுவர் தாஸ் உரையுடன் தொடங்கியது. அப்போது கவர்னரின் உரைக்கு கண்டனம் தெரிவித்தும், அவரது மகன் லலித் தாஸை கண்டித்தும் எதிர்க்கட்சியான பிஜு ஜனதா தள உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். இதையடுத்து 3வது நாளான இன்றும் சட்டசபையில் கவர்னர் மகனை கைது செய்ய கோரி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் சபாநாயகர் சுரமாபதி மாலை 4 மணி வரை சட்டசபையை ஒத்திவைப்பதாக உத்தரவிட்டார். சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. ஆடி அமாவாசையை முன்னிட்டு ஆகஸ்ட் 3ஆம் தேதி ராமேஸ்வரத்துக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. அந்த வகையில் சென்னை, சேலம், கோவை, பெங்களூருவில் இருந்து ராமேஸ்வரத்துக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ராமேஸ்வரத்தில் இருந்து சென்னை, சேலம், கோவை, பெங்களூருவுக்கும் கூடுதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறப்பு பேருந்து இயக்கத்தை கண்காணிக்க பேருந்து நிலையங்களில் போதிய அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் பாஜக தலைவர்கள் திணறுகிறார்கள் என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். தென்காசி மாவட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாவட்ட நிர்வாகிகள் சந்திப்பு மற்றும் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் பழனி நாடார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் பாஜக தலைவர்கள் திணறுகிறார்கள் என கூறினார். தொடர்ந்து பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். தென்காசி மாவட்டத்தின் சார்பாக காங்கிரஸ் பேரியக்கத்துடைய நிர்வாகிகள் கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தை எங்களுடைய மாவட்ட தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் திரு பழனி நாடார் அவர்களும் எங்களுடைய அமைப்பு செயலாளர் திரு ராம்மோகன் அவர்களும் இதை நடத்தியிருக்கிறார்கள். இன்று நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிதிநிலை அறிக்கை எல்லா மாநிலங்களுக்குமான ஒரு ஒன்றிய அரசு போடுகின்ற நிதிநிலை அறிக்கையா,
அல்லது தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஆந்திராவிற்கும் பீகாருக்கும் போட்ட நிதி அறிக்கையா என்பதை அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும். 11,500 கோடி ரூபாய் பீகாருக்கு வெள்ளத்தடுப்புக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் தூத்துக்குடி மாவட்டத்தில் திருநெல்வேலி, தென்காசி எல்லாம் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் இதுவரை ஒரு பைசா கூட ஏன் கொடுக்கவில்லை? அப்பொழுது தேர்தலில் ஒரு மாநிலம் வாக்களிக்கவில்லை என்றால் அந்த மாநிலத்தை புறக்கணிக்க முடியுமா? அப்படி அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் இருக்கிறதா என்பதை மோடி அவர்கள் சொல்ல வேண்டும். ரயில்வே துறையில் தொடர்ந்து விபத்துகள் ஏற்படுகின்றன. அந்த விபத்துகளை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யும் பொழுது பல மாநிலங்களை சொல்லுகிறார். தமிழ்நாட்டு பற்றியும் தமிழ்நாடு என்றும் தமிழர்கள் பற்றியும் ஒரு வார்த்தை சொல்லவில்லை. வாக்கு கேட்க வரும்பொழுது மட்டும் தமிழர் நாகரிகம், தமிழர் பண்பாடு, தமிழ்நாடு இலக்கியம் இதை பற்றி பேசுகிறார் மோடி அவர்கள். நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசுகிறார். தமிழ்நாட்டை சார்ந்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஏன் தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறார்? தாம்பரம் அருகே கல்லூரி மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை தாம்பரம் அடுத்த பாரத் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் நித்ய ஜீவன். இவர் ஒரு தனியார் நிறுவனத்தில் பகுதி நேரமாக வேலை பார்த்துக் கொண்டே கல்லூரியில் BCA 3ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இந்நிலையில் இரவு நித்யாவின் தாய் தொலைபேசியில் தொடர்பு கொண்டபோது எடுக்காமல் இருந்துள்ளார். இதையடுத்து சந்தேகமடைந்த தாய் அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் கதவை உடைத்து பார்த்தபோது நித்யா மின்விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சேலையூர் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து தற்கொலைக்கான காரணம் குறித்து விசாரித்து வருகின்றனர். போக்குவரத்து துறையில் நீண்ட காலம் தேக்கமாக இருந்த அனைத்து பணிகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் சீரமைத்து வருகிறார் என அமைச்சர் சிவசங்கரன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடைபெற்ற பேருந்து திறப்பு விழாவில் அமைச்சர்கள் சிவசங்கரன், ரகுபதி மற்றும் மெய்யநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய பேருந்துகளை தொடங்கி வைத்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஆட்சியர் அருணா, சட்டமன்ற உறுப்பினர்கள் முத்துராஜா, சின்னதுரை உட்பட பலர் கலந்து கொண்டு 36 வாரிசுதாரர்களுக்கு பணி நியமன ஆணையை வழங்கினர். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர் சிவசங்கரன், போக்குவரத்து துறையில் நீண்ட காலம் தேக்கமாக இருந்த அனைத்து பணிகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் சீரமைத்து வருகிறார் என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். முதலமைச்சர் அவர்கள் நிதி ஒதுக்கி பழைய பேருந்துகளை புதிய பேருந்துகளாக மாற்றுவதற்கான ஆணை வழங்கிய அடிப்படையில் இன்றைக்கு புதுக்கோட்டை மண்டலத்தில் 13 புதிய பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு துவக்கி வைக்கப்பட்டது. மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் ரகுபதி அவர்கள், மாண்புமிகு சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் அன்புக்குரிய சகோதரர் மெய்யநாதன் அவர்கள் முன்னிலையில் இந்த புதிய பேருந்துகளை மக்கள் பயன்பாட்டிற்கு துவக்கி வைத்தார்கள். அதே போல பணிக்காலத்தில் இறந்து போனவர்களுடைய வாரிசுதாரர்களுக்கு பணி நியமனம் வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் வழங்கிய அறிவுரைப்படி இன்றைக்கு 36 பேருக்கு பணி நியமனம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் 2 பெண்கள் நடத்துனர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த துறையை பொறுத்தவரை நீண்ட நாட்களாக தேக்கமாக இருந்தவர்கள் எல்லாம் முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையில் இன்றைக்கு எல்லாம் சீரமைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த போக்குவரத்து ஊழியர்கள் வந்து ஏற்கனவே அதாவது ஓய்வு பெற்றோம்னா ஒரு பணப்பலன் கிடைக்கிறது. ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு கடந்த அதிமுக ஆட்சியில் பணப்பலன் வழங்காமல் போனதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகுதான் 1200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி வழங்கினார்கள். இப்பொழுது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பான காலமாக இன்னும் அந்த பணப்பலன் வழங்காமல் இருக்கிறது. விரைவில் முதலமைச்சர் நிதி வழங்க இருக்கிறார்கள். திருத்தணி அருகே கருந்தேள் கடித்ததில் 11 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த பொன்னாங்குளம் கிராமத்தை சேர்ந்தவர் தசரதன். இவரது 11 வயது மகன் ஜோதிராமன் சக மாணவர்களுடன் விளையாடிக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று கடும் விஷம் கொண்ட கருந்தேள் கடித்துள்ளது. இதையடுத்து மயக்கம் வருவதாக கூறிய சிறுவனை பெற்றோர்கள் திருவள்ளூர் அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். இந்நிலையில் மருத்துவமனையில் இருந்த சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேலும் இந்த சம்பவம் குறித்து திருவாலங்காடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாங்காட்டில் குப்பை வாகன ஓட்டுநரை தனிநபர் ஒருவர் கல்லால் தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு நகராட்சிக்கு உட்பட்ட கே நகர் பகுதியில் தூய்மை பணியாளரான திருப்பதி நகராட்சி தூய்மை வாகனத்தில் குப்பை எடுப்பதற்காக சென்றுள்ளார். அப்போது சாலையின் ஓரத்தில் தண்ணீர் இருந்ததால் வாகனத்தை சற்று தூரத்தில் நிறுத்தியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த நபர் ஒருவர் கல்லால் தூய்மை பணியாளரின் வாயில் தாக்கியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த திருப்பதி ஒப்பந்ததாரர்களிடம் இது குறித்து தெரிவிக்கையில் ஒப்பந்ததாரர் அவருக்கு முதலுதவி அளிக்காமல் தனது செல்போனில் புகைப்படம் எடுத்துள்ளார். இந்நிலையில் இந்த சம்பவம் குறித்து அளித்த புகாரின் பேரில் மாங்காடு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல்லில் குடிநீர் சரிவர வழங்கப்படாததால் ஊராட்சி மன்ற தலைவரை சிறைபிடித்து போராட்டம் நடத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் அக்கரைப்பட்டி பகுதியில் 2 ஆழ்துளை கிணறு உள்ளது. இந்த கிணறுகளில் உள்ள மின் மோட்டார்கள் பழுதடைந்துள்ளதால் அக்கரைப்பட்டி பகுதிக்கு குடிநீர் சரிவர வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து வத்தலகுண்டு ஊராட்சி ஒன்றியத்தில் புகார் செய்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதன் காரணமாக தென்னிந்திய பார்வர்டு பிளாக் கட்சியின் சார்பில் மாநில இளைஞரணி செயலாளர் விஜய் தலைமையில் கிராம மக்கள் திரண்டு நடைக்கோட்டை ஊராட்சி மன்ற தலைவர் மீனாட்சியை சிறைப்பிடித்து முறையான குடிநீர் வழங்க வேண்டும் என போராட்டம் நடத்தினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல் நிலைய ஆய்வாளர் வாணி மற்றும் ராஜேந்திரன் ஆகியோர் போராட்டம் நடத்திய கிராம மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் மின் மோட்டார்கள் சரி செய்யப்பட்டு முறையான குடிநீர் வழங்கப்படும் என உறுதி அளித்ததை அடுத்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். சத்தியமங்கலம் அருகே சாலை வசதி கேட்டு ஜனநாயக இளைஞர் சங்கத்தினர் பாடை கட்டி நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த குத்தியாளத்தூர் ஊராட்சியில் உள்ள கிராம பகுதிகளில் எவ்வித அடிப்படை வசதிகளும் இல்லை என்றும் தார் சாலை அமைப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த ஜல்லி கற்களை சாலை அமைக்காமல் மீண்டும் அள்ளி சென்றதாகவும் கூறப்படுகிறது. இந்த கிராமங்களுக்கு உடனடியாக கான்கிரீட் தளம் அமைத்து தரக்கோரி கடம்பூர் பேருந்து நிலையம் முன்பு இந்திய ஜனநாயக இளைஞர் சங்கத்தினர் பாடை கட்டி மொட்டையடித்து நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் ஜனநாயக இளைஞர் சங்கத்தின் மாநில பொருளாளர் பாரதி, மாதர் சங்க மாநில துணைத் தலைவர் ராணி உள்ளிட்ட 150க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்த போலீசார் அவர்களிடமிருந்த உருவ பொம்மையை பறிமுதல் செய்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. குடியாத்தத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பழைய பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வட்ட தலைவர்கள் நடராஜன், தசரதன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக விவசாய சங்கத்தின் மாவட்ட செயலாளர் சாமிநாதன் கலந்து கொண்டு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் குடியாத்தம் மோர்தானா அணையை சுற்றுலா தலமாக அறிவித்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. இதில் CITU நிர்வாகிகள் சரவணன், சிலம்பரசன், விவசாய சங்க மாவட்ட தலைவர் குணசேகரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தருமபுரியில் சுதந்திர போராட்ட வீரர் சுப்பிரமணிய சிவாவின் 99வது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் சுதந்திர போராட்ட வீரர் சுப்பிரமணிய சிவா மணிமண்டபம் உள்ளது. ஆன்மீகத்தையும் நாட்டின் விடுதலையையும் ஒன்றிணைத்து போராடிய சுப்பிரமணிய சிவா 1925ஆம் ஆண்டு மறைந்தார். இந்நிலையில் சுப்பிரமணிய சிவாவின் 99வது நினைவு தினத்தையொட்டி மாவட்ட ஆட்சித்தலைவர் சாந்தி அவரது படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். இதில் அரசு துறை அதிகாரிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு அவருக்கு நினைவு அஞ்சலி செலுத்தினர். மேலும் மணிமண்டப வளாகத்தில் அமைந்துள்ள சுப்பிரமணிய சிவா வாழ்க்கை வரலாறு மற்றும் புகைப்படங்களை பார்வையிட்டனர். காட்டுமன்னார் கோவிலில் LAB ஆதி திராவிட மகாஜன சங்கத்தின் சார்பில் தமிழக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயிலில் LAB ஆதி திராவிட மகாஜன சங்கத்தின் சார்பில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை கண்டித்தும் அவரது கொலை வழக்கை CBI-இடம் ஒப்படைக்க வலியுறுத்தியும் நினைவேந்தல் நிகழ்ச்சி மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் புதிய மின்கட்டண உயர்வு, 100 நாள் வேலை திட்டத்தில் பொதுமக்களுக்கு உடனடியாக வேலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வட்டாட்சியர் சிவகுமாரிடம் மனுவாக அளித்தனர். இதில் ஆதி திராவிட மகாஜன சங்கத்தின் மாநில தலைவர் ஜோதிமணி, பொதுச் செயலாளர் பொட்டு ராமனுஜம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கோவில்பட்டியில் வளர்ப்பு பிராணிக்காக நபர் ஒருவர் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை சேர்ந்த கோபால் என்பவர் தன் வீட்டில் வளர்க்கும் நாய்க்கு தடுப்பூசி போடுவதற்கு எட்டயபுரம் சாலையில் உள்ள அரசு கால்நடை மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். அப்போது வழக்கம் போல் 8 மணிக்கு திறக்கப்பட வேண்டிய கால்நடை மருத்துவமனை 9 மணி ஆன பின்னும் திறக்கப்படாமல் இருந்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த நபர் திடீரென சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். தகவல் அறிந்து வந்த கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலைய போலீசார் கோபாலிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். மேலும் காலதாமதமாக வந்த கால்நடை மருத்துவமனை ஊழியரிடம் தடுப்பூசி போட சென்றபோது மருத்துவமனையில் மருந்து இல்லை என்றும் வெளியிலிருந்து மருந்து வாங்கி வந்தால் ஊசி போடுவதாகவும் தெரிவித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த கோபால் மருத்துவமனை ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். கோபிச்செட்டிப்பாளையத்தில் திமுக அரசு அறிவித்துள்ள மின் கட்டண உயர்வை திரும்ப பெற கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் திமுக அரசு அறிவித்துள்ள மின்கட்டண உயர்வை திரும்ப பெற கோரியும் நியாய விலை கடைகளில் வழங்கப்படும் பருப்பு, பாமாயில் போன்ற அத்தியாவசிய பொருட்களை நிறுத்த முயற்சிப்பதை கண்டித்தும் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் கோபி சட்டமன்ற உறுப்பினருமாகிய செங்கோட்டையன் தலைமை தாங்கி கண்டன உரையாற்றினார். அப்போது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பருவமழை தொடங்கிய பின்னரே காவிரி நதிநீர் பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தையை தமிழக அரசு துவங்குகின்றது என்று கூறினார். சேலத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அமமுகவினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. சேலம் மாவட்டத்தில் உள்ள கோட்டை மைதானத்தில் கழக பொருளாளர் வீரபாண்டி SK செல்வம் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மின்சார கட்டண உயர்வை கண்டித்து நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் வாகனம் நிறுத்துவதற்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்தனர். இதையடுத்து காவல்துறையினருக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகளுக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதில் நூற்றுக்கணக்கான கட்சி நிர்வாகிகள், பெண்கள் மற்றும் பல்வேறு அணி நிர்வாகிகள் பங்கேற்றனர். இனி வருவது உலக செய்திகள். நேபாளத்தில் விமான விபத்தை தொடர்ந்து விமான சேவை முழுவதுமாக நிறுத்தப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தின் காத்மாண்டு சர்வதேச விமான நிலையத்திலிருந்து பொக்காரா என்ற ரிசார்ட் நகருக்கு இன்று காலை 11 மணி அளவில் சௌர்யா ஏர்லைன்ஸ் எனும் விமானம் புறப்பட்டது. இந்த விமானம் ரன்வேயில் வேகமாக சென்றபோது திடீரென கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் விமான நிலையத்தை ஒட்டியுள்ள காலி இடத்தில் விழுந்து நொறுங்கியது. இந்த விபத்தில் பயணம் செய்த 19 பேரில் 18 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்நிலையில் விமான விபத்து தொடர்பான பதைக்கும் வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்கள் தற்போது வெளியாகியுள்ளன. மேலும் விமான விபத்தை தொடர்ந்து விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டு விமான சேவை நிறுத்தப்பட்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி வருவது வானிலை செய்திகள். தமிழகத்தில் அடுத்த 3 மணி நேரத்தில் 9 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் இன்று தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் தமிழகத்தில் அடுத்த 3 மணி நேரத்தில் 9 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி நீலகிரி, கோவை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். தோற்கடித்தவர்களை பழிவாங்குவதில் குறியாக இருக்க வேண்டாம். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தல். தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். ஒடிசாவில் ஆளுநர் மகனை கைது செய்ய கோரி எதிர்க்கட்சிகள் அமளி. சட்டசபையை ஒத்திவைத்தார் சபாநாயகர். பட்ஜெட்டில் எந்த மாநிலத்தையும் புறக்கணிக்கவில்லை. நிர்மலா சீதாராமன் விளக்கம். ஆடி அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரத்துக்கு சிறப்பு பேருந்துகள். அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. நேபாளத்தில் விமான விபத்து. பதைக்க வைக்கும் CCTV காட்சிகள் வெளியீடு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.